மோசே சொல்லுகிறான் இல்லையா, தேவனிடத்தில் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்றான். When he said show, that show is the same show that is here translated as I will manifest. காண்பியும்னு சொன்னான் பாருங்க, அதே வார்த்தை தான் இங்க வருது, வெளிப்படுத்துவேன்றத. காண்பிக்கிறது, அதுதான் வெளிப்படுத்துகிறது. In other places, when talking about Jesus coming into the earth for the first time, when he was born as a baby in a manger, it uses this word, he showed himself or manifested himself. இயேசு இந்த உலகத்திலே குழந்தையா வந்து பிறக்கிறத குறித்து பேசும்போது எப்படி இந்த பூமியில அவர் வெளிப்பட்டார், காணப்பட்டார் என்கிறது அப்ப அந்த விதத்துல பேச இதே வார்த்தை தான். When he rose again and he appeared before his disciples in risen form. This word is used, that he manifested or appeared to them. இயேசு மரித்து உயிரோடு எழுந்தபோது சீஷர்களுக்கு தம்மை காண்பித்தார்னு வருது, வெளிப்படுத்தினார். அவர்கள் அவரை பார்க்க முடிந்தது, காண முடிந்தது, அதே வார்த்தை தான் காண்பிக்கிறது. Same word is also used for how Jesus will show himself in his second coming when he returns. தம்முடைய இரண்டாம் வருகையில் அவர் திரும்பி வரும்போது எப்படி தம்மை அவர் காண்பிப்பார் என்கிறது குறித்து வேதம் பேசுகிறது இதே வார்த்தை தான். In every case you will notice one thing is true, it is obvious appearance. ஒவ்வொரு இடத்திலையும் பார்ப்பீங்க, அந்த வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிற வார்த்தை என்ன, காண்பிப்பேன். முன்ன பார்க்க முடியாது, இப்ப பார்க்க முடியற அளவுக்கு இருக்கும். தெரிந்து கொள்வீர்கள். Once he manifests, nobody can say I don't know whether I think that is his love. No, you'll know it is his love. It will be as clear as anything else. அவர் காண்பித்து நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா, நான் நினைக்கிறேன் அது அவர் அன்புன்னு சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு நிச்சயமா தெரியும் அது அவருடைய அன்பு தான் என்று. That is the meaning, you see. அதுதான் அதனுடைய அர்த்தம். Jesus is saying to the one who loves me, I will manifest my love. இயேசு சொல்லுகிறார், என்னை அன்புகிறவனுக்கு நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவேன். That means I will make him to feel my love. என்னுடைய அன்பை அவன் உணரும்படியாய் செய்வேன்றார். Not make him to believe my love. என்னுடைய அன்பை அவன் நம்பும்படி செய்வேன் சொல்ல. No, it's past that. அது கடந்தது இது. I will make him to feel loved. அதை தாண்டி அவனை நான் அன்பு கூறுகிறேன் என்கிறதை அவன் காணும்படி செய்வேன். He can feel my embrace. அவன் என்னுடைய அரவணைப்பை அறிந்து கொள்வான், உணர்ந்து கொள்வான்றார். This is very much about feeling, experiencing. ஆகவே இது வந்து ரொம்ப அந்த ஃபீலிங்கை பற்றியது, அனுபவிக்கிறத பற்றியது. It is about a manifestation of divine love. It's not about knowledge of divine love. Manifestation, actually experiencing it and enjoying it. தேவனுடைய அன்பை அறிந்து கொள்றது இல்லை, அதாவது ஏதோ அதை பற்றி புரிந்து கொள்றேன் அப்படின்றது இல்லை. காண்கிறது தெரியாது, இப்போ தெரியுது, விளங்குது, அதுதான்.